என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வெப்சைட்ல நீங்க எந்த ஒரு வெப்சைட் இப்ப நீங்க வந்து காலேஜ்க்கு போறீங்க. இந்த 12த் எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வந்தாட்டி காலேஜ்க்கு போறீங்க. இன்னைக்கு முதல்ல நீங்க பார்க்கறதே பார்த்தீங்கன்னாக்கா, வெப்சைட் தான் பார்ப்பீங்க. வெப்சைட்ட நீங்க ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. அதில பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் அஸ்ன்னு போட்டிருக்கும். உடனே அந்த இமெயிலுக்கோ, ஃபோன் நம்பருக்கோ ஃபோன் பண்ணுவீங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுப்பீங்க. ஸோ இந்த மாரி தான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது, அங்க ஒரு சில கம்பெனிஸ் இன்னைக்கு நீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நெறைய ஆன்லைன்ல வாங்குறீங்க. ஒண்ணு உங்க ஃபீட்பேக் வேணும்னு அந்த கம்பெனிக்காரனே கேட்பான். நீங்க வேணா போய் ஃபீட்பேக் எழுதலாம். அது மூலமா அந்த கம்பெனிக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா, நல்ல ஒரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே மாரி அந்த கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் வாங்கியிருக்க பொருள் மாரியே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அந்த பொருள் பத்தி என்ன டிஸ்கஷனோ அங்க ஒரு கம்யூனிட்டி மாரி இருக்கிறதுக்கு, கான்டாக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Another product that has picked up in the social network site, these are websites where anyone can open an account and become a member. For those who want to be in touch with a lot of people, this is very good way. You can become a member of some of these sites and interact with the several people with whom they share ideas to thoughts and information. You can even trace the old friends and classmates and being talking that person. For those interested in research and academics, there are several libraries available in the internet called online libraries, which they can refer to get material on their subjects. In the domain of the education and training, learning through the internet has become very popular and is called online learning or e-learning. For others, the internet offers several sites from where they can buy and sell products. For children, besides information, the stories, the internet has several online games that they can enjoy. New media products are interesting because they have several elements in them. For instance, those interested in graphics, animations, and cartoons may have several websites containing these elements. Those interested in reading will find several websites containing good content. All those who are interested in writing may start a blog. Many amongst you will surely be interested in photography. You will find several websites on the photography. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ சோஷியல் நெட்வொர்க் சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக நிறைய விஷயம் பிக்கப் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். நீங்கள் நிறைய பேர்த்து கூட காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட நீங்கள் காண்டாக்ட்ஸும் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து லைப்ரரி வேணும் அப்படின்னாக்கா ஆன்லைன் லைப்ரரிஸுங்கிற வெப்சைட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு கோர்ஸே படிக்கணுன்னாக்கா ஆன்லைன் லேர்னிங், அதாவது லேர்னிங் நீங்கள் படிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸு இல்லை கேம்ஸு இந்த மாதிரி விஷயம்னாக்கா அதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் போதும்.